ஒரு பொண்ணை யாருக்குமே தெரியாம செதைச்சு அவளுக்கு குழந்தையும் கொடுத்துட்டு வந்தவன் நான் தான். நீங்களாம் நம்புறீங்களா? புரியல. பொண்டாட்டின்னு சொல்லி கேள்விப்பட்ட. பொண்டாட்டி ஆக்கிக்கணும், ஆனா நான் இல்ல. என்ன திடீர்னு என்னென்னமோ மாதிரி பேசுறீங்க? இவ்ளோ நாள் சரியா தானே பேசிட்டு இருந்தீங்க. என்ன கௌரி இது? உன் முயற்சி எல்லாம் அவ்வளவுதானா? திடீர்னு வேற மாதிரி பேசுறாரு. சம்பந்தி, என்ன நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க? உங்க மகன் இந்த மாதிரி திடீர்னு மாத்தி பேசுறாரு. நான் எதுக்கும் மறுப்பு சொல்ல மாட்டேன் தாமரை, அவ்வளவுதான். யாரும் இங்க பதற வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ நாளும் விஷயத்தை மறைச்சு வச்சதுக்கு காரணமே பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சு அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் தான். ஆனா எப்ப இந்த தாலி பிரச்சனை வீட்டுக்குள்ள கிளம்ப ஆரம்பிச்சதோ அப்பவே இந்த தாலி மூலமா ஒரு தீர்வை ஏற்படுத்திடலாம் தான் இந்த ஏற்பாடு. புரியுது. ஆனா தாலி கட்ட வேண்டிய நீங்களே வேற யாரோ மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. தப்பிச்சோட பாக்குறேன். ஏய் போகடா பண்ணிருங்க. பிரிச்சு கட்டறா. நான் தப்பி கொண்டு டைட்டா கட்டறா. வச்சிடுவோம் தொலைச்சி. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க. எஸ்கேப் ஆக பாக்குறியா நீ? எஸ்கேப் பண்ணு. கட்டு. அசைய கூட முடியாது. வாங்க. கூச்சப்படாம தயங்காம சொல்லுங்க, நான் உங்க கழுத்துல தாலி கட்டலாமா? என்னமா நீ தானே இங்க வந்து இவர்தான் என்னோட புருஷன், இவர்தான் எனக்கு தாலி கட்டினவர்னு வந்து நின்ன. இப்ப என்னமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க? இவளுக்கு தாலி கட்ட வேண்டியது செந்தில் இல்ல, மாணிக்கந்தான்.
அப்ப உண்மையிலேயே அவர்தான் மாப்பிளையா? ஏய், என்னது இது புது கதை? என்ன டிராமா இதெல்லாம்? எந்த டிராமாவும் இல்ல. அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. வாய மூடு. என்ன நடக்குதுங்க? யாருன்னே தெரியாத ஒருத்தி வந்து இங்க என்னமோ உளறிட்டு இருக்கா. அவளை அடிச்சு துரத்தாம எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய், அடிச்சு துரத்துறதா இருந்தா அவளை வந்த அன்னைக்கே அடிச்சு துரத்தி இருக்கணும். செந்தில் என்ன பைத்தியக்காரனா? இத்தனை நாளும் ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாம அவன் தவிச்ச தவிப்பும் பட்ட கஷ்டமும் சும்மா போக கூடாது. அதுக்கு முழு விவரத்தையும் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கு என்ன நியாயமோ அதை பண்ணணும். ஏய், என்ன விளையாட்டு இதெல்லாம்? உன்னை எவ்வளவு ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்குனாங்க? இவ்வளவு நாளா ஒரு கதை சொல்லிட்டு இப்ப என்ன புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க? இங்க யாருக்கும் பைத்தியம் இல்ல. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுடி. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏய், தாமரை. சொல்லு, சொல்லுடி. தாமரை, சொல்லு. விடு தாமரை. அவங்க போய் சொல்லல. நிதானமா நடந்த விஷயத்தை கேளுங்க. என்னம்மா அதிபுத்திசாலி. அழகா காய் நகர்த்தி அன்னபூரணி அம்மாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பெருசா வேற எதுக்கோ பிளான் பண்ற மாதிரில தெரியுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பணைய வச்சு விளையாடணுங்கிற அவசியம் இங்க யாருக்குமே கிடையாது. நான் அசிங்கப்பட்டாலும் மாணிக்கண்ண அசிங்கப்பட்டாலும் வீட்டுக்கு வரப்போற பாதிப்பு என்னமோ ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது இத பிளான் பண்ணி அவரை சிக்க வைக்கணுங்கிற புத்தியில இதை யாருமே செய்யல. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஊர் பேர் தெரியாத, முன்ன பின்ன பார்க்கவே பார்க்காத இவளுக்கு எனக்கும் தொடர்பு. அதை இவங்க எல்லாரும் நம்பணும், அப்படிதானே? உங்களுக்குலாம் புத்தி இருக்கா இல்ல கேட்டு போச்சா? இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கூட மூத்தவன் தான் கெட்டவன் இல்ல? வந்து இவ்வளவு நாள் ஆகுது. எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இருந்தா ஒரு நாள் கூடவா இவளை பார்த்து நான் ஷாக்கா இருக்க மாட்டேன். நியாயமான கேள்விதானே? ஆவீங்களா? என் வாழ்க்கையில பார்க்கவே பார்க்காத ஒரு பொண்ணு, இல்லவே இல்லாத ஒரு விஷயத்த தப்பு தவறுமா சொல்லி எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறீங்களே, எதுக்கு இதெல்லாம்? இதனால உங்களுக்கு என்ன லாபம்? எப்படி முதலாளி விசேஷம் முடிஞ்ச உடனே சொத்து கையில இருக்குமா? என்னமா நடக்குது? சொத்து வரும்னு சொல்லிட்டா நல்லா காட்டிட்டு சொன்னதை செஞ்சிருவேன். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்ல? இப்படி ஒரு நிலைமை வந்ததுனால சொல்றேன், என் சொத்தை கூட இவனுக்கு கொடுத்துடுறேன். இந்த டிராமாவை ஓரம் கட்டிட்டு உண்மை என்னவோ அதை பண்ணிட்டு போக சொல்லுங்க. அதான் செந்திலுக்கே கட்டி வச்சு அழகு பாருங்க. நிறுத்துங்க.
வாய்க்கு வந்தபடி பேச வேண்டிய அவசியம் இந்த விஷயத்துக்கு இல்ல. இந்தவா தெரியாம தான் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு நாளும் இவரு இங்க தானே இருந்திருக்காரு. இது சம்பந்தமா நீ இவரை பார்க்கவோ இல்ல பேசவோ செஞ்சிருக்கலாமே. ஏமா நீ அந்த மாதிரி எதுவும் செய்யல? அதுக்கு பதில் நான் சொல்றேன். இவங்க ஊராளுங்களோட கிளம்பிங்க வரதா இருந்தாங்க. அப்பதான் மாணிக்கண்ணனுக்கு கத்தி குத்து அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்த நேரம் உடனே கூட்டமா வந்து ஆரவாரம் பண்ணி அடுத்த அதிர்ச்சியை கொடுக்க வேணாங்கிற ஒரு முடிவுல தான் இவங்களை என்னோடய கூப்பிட்டு வந்தாங்க. நேரம் வரும்போது பக்குவமா சொல்லி ஒரு நல்லது பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அப்படி என்ன நேரம் வந்துருச்சு? இதுக்கு மேல என்னால நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அதே சமயம் மருதாளிங்கிற ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. அதான் இப்போ முடிவா என்ன சொல்ல வரீங்க? தாமரை, அப்செட் ஆகாத. உண்மையான விஷயத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கறதா நல்லது. நீ பேசாத. உன்ன மாதிரி தியாகி வேசலாம் என்னால போட முடியாது. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. இவள கேக்குற மாதிரி கேள்வி கேட்டா தன்னால பதில் வரும். ஏய் தாமரை, ஏய் இத்தனை பேர் இங்க இருக்கும்போது நீ இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்ல. வேற யாருக்கும் இந்த பேச்சால பாதிப்பு இருக்க போறது இல்லையே. அடி பைத்தியக்காரி, என்ன விடவா அவனுக்கு பாதிப்பு வந்துட போகுது? பெத்த வயிறு ஒட்டுமொத்த வேதனையையும் உள்ள அடக்கிக்கிட்டு உசுறு போற வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஏதோ இவளுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி. இத பாரு, எதையும் அலசி ஆராயாம யாரும் எந்த முடிவையும் எடுக்கல. பாதிக்கப்பட்ட பொண்ணு கண்ணு முன்னாடி கண் கலங்கி நிக்கிறா. அவளுக்கு நம்மளால முடிஞ்ச நியாயத்தை செஞ்சிடுறது நல்லது இல்ல? என்ன நல்லது? நீங்க எதை நியாயம்னு நல்லதுன்னு சொன்னீங்களோ அந்த நல்லது. அதுக்கு என் மாப்பிள்ள நான் நிக்கலாட இவ கழுத்துல தாலி கட்டணுங்கிறீங்க, அப்படிதானே? அதான் பிரச்சனையை வளர்க்காம அதை பண்ணிட்டு போறதுதான் நல்லது. அப்படி நடக்கலன்னா இது பாருங்க, மாத்தி மாத்தி பேசுறது பெரிய மனுஷனுக்கு அழகில்ல. அவர் பெரிய மனுஷனா இல்லையாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் வச்சுக்க. இப்ப தெளிவா சொல்லு, எதை வச்சு இப்ப நீ இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்க? நான் என்ன அவ்வளவு பைத்தியமா? இந்த விஷயத்துல யாரும் யாரையும் பைத்தியமாக்கவோ ஏமாத்தி முட்டாளாக்கவோ சத்தியமா நினைக்கல. அப்புறம் இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்காடு பக்கம் இளஞ்சியூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா தெரியுமே, கோயில் விசேஷத்துக்கு அடிக்கடி போயிருக்கேன். அங்க போய் பொதுவா என்ன பண்ணுவீங்க? நான் இப்பெல்லாம் போறதில்ல, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கோயில் விசேஷம்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பேன்.
நல்லா இருக்கலண்ணே. என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு உங்க மேல தனி பாசனை. ரொம்ப மெச்சுக்காத. போறதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தா வேறலையே நீட்டி இருக்க மாட்டேன். விடுங்கண்ணே. உங்களுக்கு அம்மா மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவங்க உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அடடே, எம்முங்கிற மோதிரத்தை வரல மாட்டி விட்டா ரொம்ப பாசம்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்மா பாசம் என்னன்னு உங்களுக்கு புரியதான் போகுது. சரி சரி. இந்த மோதிரம் எப்ப எங்க தொலைஞ்சது? இல்ல யாருக்கிட்டையாவது கொடுத்தீங்களா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி, அதை கூட விட்டுருங்க. உங்க வண்டி எங்கேயாவது எப்பவாவது, அதாவது அந்த ஊர் பக்கம் யாரு மேலேயாவது, குறிப்பா இந்த பொண்ணு மேலேயாவது மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்களா? அது போதையில எப்போ ஒரு தடவை அந்த ஒரு தடவை தான் இதெல்லாம். இல்ல, அப்படி இல்ல. யாருக்கோ எப்படியா பிறந்த இந்த குழந்தை? ஏய், ஒத்துக்க தைரியம் இல்லைன்னு சொல்ல பேசாம போயிடுறேன். ஆனா குழந்தை பொறப்ப பத்தி தப்பா பேசுன கொலகாரியா கூட மாறிடுவா. நிறுத்துமா. எதுவும் யாரும் திட்டம் போட்டு நடத்தல. விதி இப்படி நடக்க வச்சிருச்சு. பரிகாரம் தேடுறதாமா நல்லது. புரியலங்க. என் பொண்ணு கோவப்படுறதுல என்ன தப்புங்கிறீங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்து நின்னு எங்க அம்மாவை அதிகாரம் பண்ற அனுமதியெல்லாம் உங்களுக்கு கிடையாது. சாரி, தப்பா சொல்லிட்டேன். எங்கேயுமே அந்த அனுமதி உங்களுக்கு கிடையாது. ஏய், கையில ஒரு மோதிரத்தையும் ஏதோ ஆக்சிடென்ட்ங்கிற ஒரு கட்டுக்கதையையும் வச்சுக்கிட்டு என் மாப்பிளைய பிளாக்மெயில் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி. நீங்க அதையும் மீறி நடப்பீங்கன்னா இவ்வளவு கொண்டு வீசவும் நான் தயங்க மாட்டேன். வேணாப்பா, எதுவும் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னதுதான்.